ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் சக்தி சரவணன். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம எல்லாரும் அனுதினமும் பேசுகிற விஷயம், அனுதினமும் யூஸ் பண்ணுற விஷயம். ஆனால் இந்த விஷயம் கண்ணுக்கு தெரியாது. ஆனால் இந்த விஷயம் இருக்கிறது தெரியும், ஆனால் எங்கே இருக்குன்னு தெரியாது. அந்த மாதிரி ஒரு விஷயம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனர்ஜி. நம்ம எல்லோரும் ஒரு எனர்ஜி, நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிறது எனர்ஜி, ஒரு சக்தி நம்ம எல்லாத்தையும் இயக்குது, இப்படி நம்ம பேசிக்கிறோம் இல்லையா? அந்த எனர்ஜின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி ஐடியா இருக்கும். அந்த ஒவ்வொரு ஐடியாவும் அவங்க ஒவ்வொரு தளத்திலேருந்து தெரிஞ்சுக்கிட்டதாக இருக்கும். இப்போது இந்த ஹீலிங்லாம் பண்ண போகிறவங்ககிட்ட கேட்டிங்கன்னா, அவங்க எனர்ஜி அப்படின்றத வந்து பேசிக்காக நம்முடைய சக்கரங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, நம்மளோட ஆரா அப்படிப்பாங்க. நீங்கள் நிறைய ப்ரோக்ராம்லாம் பார்த்துருந்தீங்கன்னா, ஹீலிங் ப்ரோக்ராம்லாம் பார்த்துருந்தீங்கன்னா, ஒரு பேஷண்ட் ஒரு முதுகு வலியோடு யாராவது ஒருத்தர் வந்து ஸ்டேஜில் நிற்பார். அங்கே எல்லோரும் இருக்கிறவங்கலாம் ஹீலர்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களா இருப்பாங்க. அப்போ அவங்களுக்குள்ள பேசிக்குவாங்க, உங்களுக்கு என்ன கலர் தெரியுது? உடனே எல்லோரும் எனக்கு ப்ரௌன் கலர் தெரியுது அப்படின்னு ஒரு கலர் பேர் சொல்லுவாங்க. என்னடா என்ன ஸ்டேஜில் ஒரு அம்மா நிற்கிது, கீழே இருக்க எல்லோரும் வந்து எனக்கு ப்ரௌன் கலர் தெரியுது அப்படின்றாங்க. என்ன கலர் தெரியுதுன்னு பார்த்தா, அந்த அம்மாவை சுற்றி அவங்களுடைய ஒளி வடிவம், அந்த ஆரா, அந்த எனர்ஜி அவங்க கண்ணுக்கு தெரியுது. அவங்க பயிற்சி பண்ணியிருக்காங்க, அதனால தான் அவங்க ஹீலர்ஸ். ஸோ அப்போது எனர்ஜியாக அப்போ அதுதானா, நம்மளை சுற்றி ஒரு ஆரா இருக்கோ அதுதானா அப்படின்னா, ஆமாம் அப்படின்னா அது ஒரு ஆங்கிள். இல்லை, நீங்கள் வந்து வாசியோகம் பண்ணணும், நீங்கள் வந்து வாசியோகம் பண்ணி உங்கள் குண்டலினி மூலாதாரத்திலிருந்து அந்த அக்னியை எழுப்பி அதை ட்ராவல் பண்ணி அப்போ இங்கே வரும்பொழுது அங்கே வரும்பொழுது அந்த தன்மை, அப்போ கண்களை மூடி, இப்படி நிறைய கதைகள் வரும். கதைகள் இல்லை, உண்மைகள் தான். ஆனால் அது ஒரு ஆங்கிளில் பார்த்தா அதுதான் எனர்ஜி அப்படின்னு. அப்போ பக்தியில் இருக்கிறவங்க, ஆன்மீகத்தில் இருக்கிறவங்க, அந்த கடவுள் தான் எனர்ஜி, சக்தி, சிவம் அப்படின்னா அப்படி ஒன்று. ஸோ இது நம்ம எல்லாருக்கும் தெரியுது. நம்மளுக்கு எதுக்குமே முரண்பாடல், எல்லாமே நம்ம ஒத்துக்கிறோம், அதெல்லாம் ஓகே. பட் லிட்டரலாக பர்சனலாக உங்களுக்கு எனர்ஜின்னு என்னென்னு தெரியுமா? இல்லை இவங்க சொல்கிற மாதிரி எனர்ஜியோட கலர்லாம் பார்த்துருக்கீங்களா? இல்லைனா அப்படி மூலாதாரத்தில் எழுப்பி கண்களை மூடி ஏதோ ஒரு அதெல்லாம் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்களா லிட்ரலாக? ஆனால் இதெல்லாம் உண்மைன்னு உங்களுக்கு தெரியும். அதுக்கான பயிற்சியிலேயே நீங்கள் ஈடுபட்டு இருப்பீங்க. சில பேருக்கு நடக்கும், சில பேருக்கு நடக்காது, இப்படி ஓவராலாக இருக்குது. இது எல்லாத்தையும் தூக்கி நம்ம ஒரு ஓரமாக வச்சுருவோம். எனர்ஜினா என்ன, அதை பார்க்குறதும் அதை கையாடுறது, இதெல்லாம் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இறைவன் சொன்னால் அவங்கவுங்களுக்கு தனிப்பட்ட முறையில் நடக்கும். இது ஒரு கூட்டமாக இந்த புக்கில் படிச்சுட்டு நான் செஞ்சேன் கிடச்சது அப்படி இல்லை. அது ஒரு ஆழ்நிலை, அதுக்கு வந்து அந்த பிரபஞ்ச சக்தி நம்ம கூட கனெக்ட் பண்ணி அது இண்டிவிஜுவலாக அவங்கவுங்களுக்கு எப்பப்போ எங்கெங்கே எப்படி நடக்கணுமோ அவங்கவுங்களுக்கு அங்கங்கே அப்படி நடக்கும். ஸோ அதை நம்ம அப்படியே ஒரு ஓரமாக விட்டுருவோம். பட் ஒரு விஷயம் நம்ம எல்லாருக்கும் தெரியும், அந்த எனர்ஜின்னு ஒன்று இருக்குது, அது நம்மக்கிட்ட இருக்குது, அதை தான் நம்ம தினமும் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், அந்த எனர்ஜி வச்சு தான் தினமும் இயங்கிட்டு இருக்கோம் அப்படின்றதெல்லாம் நம்மளுக்கு தெரியுது. பட் அந்த எனர்ஜி எந்த வழியாக வருது, எப்படி இருக்குது, அதெல்லாம் நமக்கு தெரியாது. நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த உடம்புக்கு நான் கொஞ்சம் சோறு சாப்பிட்றேன், கொஞ்சம் தெம்பாக இருக்குது, நான் இயங்குறேன், அவ்வளோதான். எனக்குள்ளே இருக்கிற ஆன்மாவுக்கு ஒரு எனர்ஜி இருக்குது, கடவுள் கொடுக்குறான், அவ்வளோதான்ப்பா கேமு, இவ்வளோ தான் நம்ம. இது போதும் இல்லை, இந்த லௌகிக வாழ்க்கைக்கு இது போதும். இதை சிறப்பாக வாழ்வது எப்படி, அதை தான் நம்ம யோசிக்கணும். அப்போ எனர்ஜியை சரியாக கையாண்டா நம்ம லைஃப்பை நம்ம சரியாக கையாளுறோம் அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ இந்த எனர்ஜியை எப்படி சரியாக கையாளுறது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு ஒரு கற்பனை பண்ணிக்குவோம். ஏதாவது ஒரு சயின்ஸ்லேருந்து ஒரு சின்னதாக ஒரு ஒன்லைன் நம்ம எடுத்துக்குவோம். இப்போ உதாரணத்துக்கு ஆன்மீகம், வாசியோகம், மூச்சு பயிற்சி அப்படின்னு அந்த ஒன்லைன் எடுத்துட்டோம்னா, அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம மூச்சையெல்லாம் நேர்படுத்தும் பொழுது வாட்டர் அது இயங்கும் பொழுது, இல்லை நம்ம ஆழ்நிலை தூங்குவோம்ல நைட்டு, அந்த ஒரு 1.5 மணி நேரம் ஆழ்நிலை தூக்கம், அந்த டைமில் இந்த பிரபஞ்சம் நம்ம கூட கனெக்ட் பண்ணுது, நம்ம மண்டையில் அப்படி ஸ்ட்ரெயிட்டாக அப்படி எனர்ஜி இறக்குது இப்படின்னு அதில் சொல்லப்பட்டிருக்கு. சயின்டிஃபிக்லி ப்ரூவன், அதெல்லாம் ஓகே. அந்த இறங்கின எனர்ஜி இங்கே நேராக உள்ளுக்குள்ளே இருக்கான், அதிலேருந்து ஒரு சொட்டு அப்படி உடம்புக்குள்ளே விழுதான். அந்த அண்ணாக்கு நம்மளுக்கு இருக்கல உள்ளுக்குள்ளே நாக்கு, அதுலேருந்து ஒரு சொட்டு அப்படி விழுதான். ரொம்ப அமானுஷமாக கண்ணுக்கெலாம் தெரியாது, நம்ம ஒரு தண்ணி விழுகிற மாதிரி அப்படி இல்லை, அது ஒரு எனர்ஜி அப்படி வருதான். அது நம்ம உடம்பெல்லாம் பரவுது. அந்த நைட் அந்த 1.5 மணி நேரத்தில் அந்த ரீசார்ஜ் ஆகி நம்ம காலையில் 6-7 மணிக்கு எந்திரிச்சோன்னே அன்னைக்கு நாளை நம்ம அப்படி ஜம்முன்னு செலவழிக்கிறோம். ஃபுல்லாக எனர்ஜி எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு 9-10 மணிக்கு தூங்கினா போதுண்டான்னு வந்து தூங்கிடும். மறுபடியும் நைட்டு ரீசார்ஜ். இதுதான் நம்ம லைஃப்பில் நடந்துகிட்ருக்கு. அப்போது அந்த நைட்டு நம்மளுக்கு தூங்கும்போது கொஞ்சோண்டு எனர்ஜி கிடைக்கிது, கொஞ்சோண்டு எனர்ஜி. அந்த கொஞ்சோண்டு எனர்ஜியை தான் நம்ம 24 ஹவர்ஸ் அப்படியே ஸ்பெண்ட் பண்ணுறோம். ஸோ 8 மணி நேரம் தூக்கம் போக மிச்சம் 16 மணி நேரம். ஸோ 16 மணி நேரத்தில் இந்த எனர்ஜியை நம்ம ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, 16 மணி நேரம் நம்மளுக்கு கிடச்சிருச்சா, நீங்கள் என்ன பண்ணணுன்னா உங்கள் லைஃபோட ஒவ்வொரு மணி நேரமும் நம்ம என்ன பண்ணுறோன்றதை கவனிச்சா போதும். நீங்கள் பண்ண வேண்டியது இது மட்டும்தான். காலைல 6 மணிக்கு எந்திரிக்கிறீங்களே, நைட்டு 10 மணிக்கு தூங்குறீங்களா, வாட் எவர் அந்த 15, 16, 17 வாட் எவர் அந்த மணி நேரம்,
6 மணிக்கு எந்திரிச்சா ஒவ்வொரு மணி நேரமும் நான் என்ன பண்ணினேன்னு நீங்கள் எப்படியாவது நோட் பண்ணுங்க. ஐயோ செம்ம கஷ்டம், இது பண்ணுறது செம்ம கஷ்டம். செலவு பார்த்தீங்கன்னா 1 பைசா செலவு கிடையாது. சின்னதாக ஒரு பேப்பர் ஒரு பென்சில் இல்லை, அது கூட வேணாம், மொபைல் போதும். உங்கள் மொபைலில் சும்மா ஒரு நோட் பேடில் 6 to 7 இது 7 to 8 இது அப்படி டைப் பண்ணால் போதும். நீங்கள் அந்த மொபைலில் தான் 16 மணி நேரமாக குடியிருக்கீங்கன்றது வேறு விஷயம். பொழுது விடிஞ்ச உடனே தூங்க போகிற வரைக்கும் அந்த மொபைல் தான் உங்கள் வாழ்க்கை அப்படின்றது நீங்கள் மறுக்கவே முடியாது. அதில் சின்னதாக ஒரு நோட் பேடில் கூட நீங்கள் எழுதி வைக்கலாம். ஆனால் உங்களால் முடியாது, நான் சொல்கிறேன், உங்களால் முடியாது. முயற்சி பண்ணுறவங்க முயற்சி பண்ணி பாருங்கள். அப்படி ஒரு வேளை ஒவ்வொரு மணி நேரமும் நான் என்ன பண்ணுறேன் நீங்கள் நோட் பண்ணிட்டீங்கன்னா அதை எடுத்து வச்சு இந்த கையில் எனர்ஜி வச்சுக்கோங்க. கற்பனை பண்ணிக்கோங்க உங்கள் எனர்ஜி இங்கே இருக்கான். ஒவ்வொரு மணி நேரமாக பாருங்களேன், எந்தெந்த விஷயத்துக்கெல்லாம் நீங்கள் எவ்வளோ எனர்ஜியை போட்டிருக்கீங்கன்னு தெரியும். இந்த மாதிரி ஒரு 3 நாள் செஞ்சு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இவ்வளோ பொக்கிஷமாக இந்த பிரபஞ்சம் நைட்டு விடிய 2:30 3 மணிக்கு பிரம்ம முகூர்த்தத்தில் எனக்கு கொஞ்சோண்டு எனர்ஜியை கொடுக்குது. அது தேவையில்லாமல் கண்ட இடத்துல நான் எப்படி செலவழிக்கிறேன் பார்த்தியா அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு வைத்தறிச்சல் கிளம்பும். அந்த வைத்தறிச்சல் உங்களை பலப்படுத்தி உங்கள் எனர்ஜியை தேவையில்லாத இடத்துல கொட்டுறது எல்லாத்தையும் நிறுத்தி 16 மணி நேரத்தை எப்படி செதுக்கணும் அப்படின்ற அந்த எண்ணமே இந்த எனர்ஜியை நீங்கள் சேவ் பண்ண ஆரம்பிக்கிறதுனால வந்துடும். அப்புறம் உங்கள் வாழ்க்கை எப்படி மாற ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த எனர்ஜியை நான் வாசியோகம் பண்ணுறேன் பண்ணி எப்படியாவது அந்த லைட்டாக இந்த இடத்துல எனக்கு இப்படி கிட்டக்கிட்டு நடுங்குது மச்சான், எனக்கு இப்படி அந்த பயிற்சிகள் ஒரு பக்கம் இருந்தாலும் எனர்ஜி கையில் வச்சுட்டு என்ன பண்ணுறீங்கிறது முக்கியம். அல்டிமேட்டாக என்ன முக்கியம், எப்படி ஸ்பெண்ட் பண்ணி எப்படி அதை எக்ஸ்பீரியன்ஸில் நீங்கள் என்ஜாய் பண்ணுறீங்கிறது தான் முக்கியம். ஸோ அந்த யோகம் பண்ணி எனர்ஜி எப்படி வருது, எனர்ஜி வச்சு என்னெல்லாம் பண்ணலாம், அந்த எனர்ஜி என்னெல்லாம், அதோடைய பலம் யாது, அதோடைய வீரியம் யாது, அதோட பிரம்மாண்டம் யாது, இவை எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அல்டிமேட்டாக தூங்கி எந்திரிச்சா அந்த எனர்ஜியை வச்சு நம்ம லைஃப்பில் என்ன பண்ணுறோம் அதுதான் அல்டிமேட் எண்ட் ரிசல்ட் அதுதான். ஸோ இதை நீங்கள் பண்ணினீங்கன்னா அது உங்களுக்கு தெரியும். இந்த 16 மணி நேரத்தை நீங்கள் பண்ணிவிடுங்க பார்ப்போம். 6 to 7, 7 to 8, 8 to 9, நைட்டு 9 to 10 நான் தூங்க போகிறேன், குட் நைட் அப்படின்னு எழுதிருங்க பார்ப்போம். 199 பேர்னால முடியாது, ஒருத்தர் முயற்சி பண்ணால் நடக்கும். அவ்வளோ ஈஸியான விஷயம் ஆனால் பண்ண முடியாது. அதுதான் லைஃப், அதுதான் மாயா, அதுதான் இல்யூஷன், அதுதான் கேமு, அதுதான் எல்லாமே. ஸோ அந்த கேமை விளையாடுங்க, இதை ட்ரை பண்ணுங்கள். உங்கள் எனர்ஜியை எவ்ரி ஹார் எவ்வளோ எனர்ஜியை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படின்றத பாருங்கள், எவ்வளோ சேவ் பண்ணுறீங்க அப்படின்றத பாருங்கள். எனர்ஜியை நீங்கள் ரொம்ப சேவ் பண்ண லைஃப் உங்களுக்கு ரொம்ப லக்ஸூரியாகவும் ஆனந்தமாகவும் மாறிட்டே போகும். எவ்வளோக்கு எவ்வளோ எனர்ஜியை தேவையில்லாத விஷயத்தில் செலவு பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ லைஃப் டல்லாகும் ஆமாம் அப்படின்னு போகும். ஸோ உங்கள் கையில் இருக்குது, எனர்ஜியை கையில் எடுங்க, எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படின்றதுல உங்கள் கவனத்தை செலுத்துங்க. நன்றி.